எடுங்க பாப்பா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 13. விசுவாசித்து ஆகையால் பேசினேன் என்று உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எனக்கு ஆங்கிலம் ரொம்ப பிடிக்கிறது வசனத்தில் சில நேரங்கள். ஏன்னா அது கரெக்டான ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிலத்தில் வாசிங்க, எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இல்லைம்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்து. And since we have the same spirit, everybody say, since we have the same spirit. நம்ம ஆளு என்ன பண்றாங்க, தமிழ்ல படிச்சு தமிழ்ல எப்படி இருக்குது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். உடனே நான் பேசுறேன், விசுவாசத்துல பேசுறேன், விசுவாசத்துல மலையை பார்த்து பேசுறேன், விசுவாசத்துல மாட்டை பார்த்து பேசுறேன்னு எல்லாத்தையும் பார்த்து பேசி கடைசியில் ஒன்றும் ஆகலன்னு சொங்கன்னு போறாங்க. அந்த இங்கிலீஷ் பைபிள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுது. எதனால நீ பேசுவ, எதனால நீ விசுவாசிப்பன்னு கேட்டா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் யூ ஹேவ். லிசன், த ஸ்பிரிட் ஆஃப் யூ இஸ் யூ. நீங்க எந்த ஆவியை உடையவர், இந்த உலகத்தை ஆவிதான் இயக்குகிறது. உலகம் இதை நம்பாது, நாம நம்புவோம். ஆமென். ஒன்று நல்ல ஆவி, இல்லைன்னா கெட்ட ஆவி. நல்ல ஆவி தேவனுடைய ஆவி, கெட்ட ஆவி நரகத்தினுடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி. ஆமென். ஆங்கில வேதம் அழகாக தொடங்குது. Since we have the spirits, same spirit, அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிளஸ் ஸ்பிரிட் பிளஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் டெக்னிக் கிடையாது, விசுவாசம் மந்திரம் கிடையாது, விசுவாசம் ஏதோ ஒரு தத்துவம் கிடையாது, விசுவாசம் ஆவியாயிருக்கிறது. இதுக்கு ஒரு கை தட்டலாமே நல்லா. Faith is the spirit. ஏன் இதை நம்ம அறிந்து கொள்ள முக்கியம்? எனக்கு ஆரம்பத்தில் விசுவாசத்தை பற்றி தவறான பல எண்ணங்கள் இருந்துச்சா என்னன்னு தெரியல, பயங்கள் இருந்துச்சு விசுவாசம்னாலே. ஆனால் அவங்க எடுத்த உடனே ஆரம்பிக்கிறதே நம்பக்கூடாது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதி கூட பரவாயில்ல, காணப்படாதவைகள் என்னடா அது, காணப்படாதது விசுவாசம் தெரியுமா, உனக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்படி தான் எடுத்த உடனே நான் கேட்ட உடனே கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஆனால் அப்புறம் தான் எனக்கு விளங்க ஆரம்பிச்சிது, கேட்க விளங்க ஆரம்பிச்சிது. இது ஏதோ பார்க்கறது சம்மந்தப்பட்டது இல்லை, கேட்கறது சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இருக்கிறது சம்மந்தப்பட்டது. ஆமென். நாம் என்னவாய் இருக்கிறேன் என்பது சம்பந்தப்பட்டது, நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று. ஆக்சுவலி விசுவாசிக்கு விசுவாசம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற ஒன்று கிடையாது. விசுவாசியே விசுவாச ஆவியாகவே இருக்கிறார். இது எனக்கு ஆரம்பத்தில் தெரியல. அதனால நான் என்ன நினைச்சுக்குவேன்னு கேட்டா, விசுவாசம்ங்கிற ஒரு டிப்ளமோவை முடிச்சாதான் அடுத்த ஒரு கிராஜுவேஷனுக்கு போக முடியும்னு நினைச்சுக்குவேன். கிடையாது. The very spirit of a believer is called as a believer because a believer himself has belief in him. He became a believer because he had belief. இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குல்ல? புரியுதா? புரிஞ்சவங்களால இல்லையோங்க, புரியாதவங்களால இல்லையா சொல்லுங்க. புரியல, உண்மையை ஒத்துட்டாரு. புரியல உண்மையுமே. விசுவாசின்ற பேர் வந்ததுக்கு காரணமே அவன் விசுவாச ஆவியினால தான் பிறந்தான். விசுவாச just shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். The very nature of me, the very breath of me, the very image of me, the very personality of me is faith. என்னுடைய சுபாவமே, என்னுடைய சாயலே, என்னுடைய ஆவியே, அட நானே ஒரு ஆளுயா, ஆவிக்குரிய ஆளு. அந்த ஆவிக்குரிய ஆளை விசுவாசிக்கிற ஆளு. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற மூளை விசுவாசிக்காது, எனக்குள்ள இருக்கிற மண்டை விசுவாசிக்க, அது விசுவாசத்துக்கு எதிரானது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா சப்ளை பண்ணும். அது ஆளுங்கட்சின்னா, விசுவாசம் ஆளுங்கட்சின்னா நம்ம மூளை என்ன பண்ணும், எதிர்கட்சி வேலையை பார்க்கும். நிறைய நேரங்களில் இந்த குழப்பத்திலிருந்து விடுவிக்க. அப்போ எனக்கு எது என்ன விடுவிச்சுன்னு கேட்டால், முதல்ல
விசுவாச வரமா, விசுவாச அழைப்பா, விசுவாச ஊழியமா, எல்லாத்துக்கும் முன்னாடி விசுவாச ஆவி. விசுவாச ஆவிதான் சுகமளிக்கிற வரம். விசுவாச ஆவிதான் தீர்க்க தரிசன வரம். விசுவாச ஆவி இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆவியே இல்லை. Unless you have the spirit of faith, you have nothing in the spiritual world. Everything of the spiritual, everything of heavenly functions by the spirit of faith. Bible says you have. Everybody say I have. பவுல் சொல்றார் ரொம்ப தெளிவா, இனிமே உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்ச காலம் இருங்க. நான்லாம் அரேபியா வனாந்தரத்தில் போய் 3 வருஷம் படாத பாடு பட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல அவரு. யூ ஹேவ். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாச ஆவி இருக்கு. இசைக்கண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க எந்த சேனல் அதிகமாக திறக்கிறீங்களோ அந்த சேனல்ல அதிகமாக தண்ணி வரும். எந்த சேனல்ல உங்க விசுவாசத்துக்கு நீங்க பயிற்சி கொடுத்தீங்களோ, எதுக்காக விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணீங்களோ, அதுல உங்க விசுவாசம் ஆபரேட் ஆகும். அல்லேலூயா. சில பேருக்கு பணத்தை பற்றி பயம் இருக்காது, ஆனால் சுகத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு சுகத்தை பற்றி பயம் இருக்காது, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தரை சுகமாக்கிடார், ஆனால் பணத்தை பற்றி பயம் இருக்கும். சில பேருக்கு பணத்தை பற்றியும் சுகம் இருக்காது, சுகத்தை பற்றியும் சுகம் இருக்காது. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியுமான்றதே சந்தேகமாக இருக்கும். The area where you operate your faith, the area where allow the spirits. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னொரு வசனம், இன்னைக்கு காலையில் நானும் பிங்கி ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். சர்வீஸ்க்காக ஜோம் பண்ணப்ப ஜோம் பண்ணுமே எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் திரும்ப எனக்கு இந்த வார்த்தை வந்து உள்ளே இடிச்சிச்சு. இன்னைக்கு 3 வேர்டை டச் பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். ரோமர் 8:5 வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் சொன்னேன்ல, விசுவாச ஆவி, எல்லாம் சொல்லுங்க, விசுவாச ஆவி உடையவர்களாக இருந்து. அதுவும் என்ன விசுவாச ஆவி? சேம் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னொன்று கலாத்தியர் 2:20 எடுத்து வாசிங்கன்னா இருக்கும், குமாரனை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களான்னு இருக்கும். குமாரனை பற்றும் விசுவாசம்னு தமிழில் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும் the having the faith of the son of God இருக்கும். So I make it very short. The spirit you have decides everything. The spirit has the power to believe any supernatural. எனக்கு வந்து வீடு வாடகை கிடைக்காம இருந்துச்சு, கர்த்தர் நல்ல வீடு வாடகை கொடுத்துட்டார் அப்படின்னு விசுவாசிக்க முடியல. எனக்கு வீடே இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு நல்ல பெரிய பங்களா கொடுத்துட்டாரு சொந்தமா அப்படின்னு விசுவாசிக்க முடியும். You have the ability to believe such an extent to which you are ready to function in the spiritual world. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் எந்த அளவில் பயன்படணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு உங்களால் முடியும். அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை விசுவாசிக்க உங்களால் முடியும். ஏனென்றால் இது உங்கள் மூளை சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது இல்லை, இது உங்கள் ஆவி சம்பந்தப்பட்டது. உங்கள் ஆவி தேவ சாயலாய் இருக்கிறது, நீங்கள் ஆவியாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஆவியே விசுவாச ஆவியாய் இருக்கிறது. உங்க ஆவிக்கு விசுவாசிக்க மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதுதான் நீங்க, அதுதான் நான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதில் ஃபங்க்ஷனாக ரொம்ப அழகாக இருக்கணும். 8:5 வாசித்தீங்கல்ல, ரோமர் 8:1-4 வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். Therefore there is now no condemnation. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் விடுதலையாக்கிற்று. நெக்ஸ்ட், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாது. பாருங்க, என்ன விடுதலையாக்கிற்று. என்னை எது வந்து பலவீனமா ஆக்குச்சோ அதையும் வேலையை முடிச்சுட்டார் ஆண்டவர். அடுத்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்க நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்புறம் அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் நல்லா கவனிங்க. ஆரம்பம் மிக அற்புதமாக இருக்கிறது. நோ கண்டமினேஷன், சூப்பர் நேச்சுரல். பிறகாவில் ரொம்ப ஃபெமிலியர் ஆகி போச்சு. இப்போ நம்ம எல்லாருமே எங்கே பார்த்தாலும் நான் விசுவாசி, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், என்னை ஒன்றும் குற்றம் சாட்ட முடியாது, என் மேலே பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, நான் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எஸ், அதை தான் பவுல் அழகாக 4 வசனத்தை எழுதி வச்சுக்கிறார். 5வது வசனத்தில் ஒன்று எழுதுறாரு பாருங்க, அங்கே தான் இருக்குது. ஆமென். வாட் இஸ் த 5th word says? இது ரியாலிட்டி அபவுட் யுவர் ஸ்பிரிட். ஃபெய்த் ஸ்பிரிட் தான் உனக்குள்ள இருக்கிறது.
faith spirit தான், நீயே faith being தான். ஆனா it depends upon your choices, how you are going to function. அது நீ எப்படி செயல்பட போகிறாய், நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதுதான் உன்னுடைய நிலையை. The first 4 words talks about your position, spiritual position. நிறைய பேருக்கு இது புரியாது. நல்ல நான் தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, இயேசு தான் எனக்குள்ள இருக்கிறாரு, அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இயேசு தான் ஜெபத்தை கேட்கிறாரு, எனக்கு ஏன் இந்த ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேன்றாரு, ஆண்டவர் அற்புதம் செய்தாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் நடக்கல. So many people are confused. God cannot be confused and God cannot be blamed at any point. What had happened about your spirit is permanent. When Jesus came on this earth, இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது உங்கள் ஆவியை பரிபூர்ணமாக்குவதற்கான அத்தனை செஞ்சுட்டு போயிட்டார். ஆவிக்கு மட்டும் செய்யல, ஆத்மாவுக்கு செஞ்சாரு, சரீரத்துக்கு செஞ்சாரு. ஆனா இந்த சரீரம் ஆவியும் பூமியில் இருக்கிற வரைக்கும் இம்மிடியேட்டா நடக்கிறது. ஆவிக்குரிய பரிமாற்றம் இம்மிடியேட்டா முடிஞ்சு போச்சு. ஆமென். reality about your spirit, you cannot be condemned. ஏன் நீங்க ஒன்றும் செய்யல. 2வது வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் சொல்லுகிறது, நாம சரீரத்தில் மாம்சத்தில் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னா நம்ம பக்தி, நம்ம விசுவாசம், நம்ம முயற்சி, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய பிரயாசங்கள் நல்லவனா வாழ்றதுக்கு, பசுத்தவனா வாழ்றதுக்கு, வெற்றியா வாழ்வதற்கு நம்மளால நாம் எடுக்கிற எதுவுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணார் அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், என்ன ஆவியை விடுவிக்க வேணுமோ அதை அவர் தன்னுடைய குமாரனுடைய சரீரத்தில் செஞ்சிட்டாரு. உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய மனதை இன்னைக்கு ஆட்டி படைக்கிறது எந்த ஆவி உன்னை இயக்குகிறது என்பது. ஆனா இங்க நீ விடுவிக்கப்பட்ட ஆவியாய் இருக்கிறாய், எந்த ஆவிக்கும் மேலானவனாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். பயமோ, சந்தேகமோ, குழப்பமோ, பாவமோ உன்னை என்ன சச்சரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை அவர் முடிச்சுட்டாரு. ஆனா நான் ஏன் அஃபெக்ட் ஆகிறேன், ஆனா நான் ஏன் இன்னும் திரும்ப திரும்ப பாதிக்கப்படுகிறேன், இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, இன்னும் எதிர்பார்க்கிற நன்மைகள் வரவில்லை, இன்னும் நான் எதிர்பார்க்கிற மாற்றம் வரல. காரணம் என்னன்னு கேட்டா சாய்ஸ். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை, சத்தமா வாசிங்க, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை. ஐயோ ஆங்கிலம் ரொம்ப அழகா இருக்கு, இங்கிலீஷ்ல வாசி செலின். For those who live according to the spirit, flesh. அதுக்கு தான் சொன்னேன் இங்கிலீஷ். இங்க ரொம்ப மொட்டையா முடிஞ்சிச்சு. சிந்திக்கிறான் சிந்திக்கிறான். அங்க பாருங்க, those who live according to the flesh, underline, set their mind. It's not the thought comes and hits you. You set your thoughts. You set your mind. அல்லேலூயா சொல்லுவீங்களா? Faith is not a joke. Faith, success, for the, see what the word says, Philemon 6, for the communication of your faith may be successful, fruitful. Acknowledge all the good things are in you. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தமானங்கள் என்ன இருக்கும் தமிழில் சரியா தெரியல எனக்கு. சகல நன்மைகளும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்க அங்கீகரிக்கணும். Everything of Christian walk is by the faith. Everything of Christian life is by the faith. கிறிஸ்துவ வாழ்வின் ஒவ்வொன்றுமே விசுவாசத்தினால் தான். ஆனா அந்த விசுவாசத்தை பிசாசு பெருசா காமிச்சு, அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வளரலப்பா, நம்ம விசுவாசம் இன்னும் வளரல, நம்ம விசுவாசம் இன்னும் வளரணும், நம்ம விசுவாசம் வளர்ந்தாதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும், நம்ம விசுவாசம் வளர்ந்தாதான் இந்த ஆசீர்வாதம் வரும், நம்ம விசுவாசம் வளர்ந்தாதான் இவ்வளோ நம்ம செய்ய முடியும். பொய். நான் விசுவாசியாகவே இருக்கிறேன், நானே விசுவாசமா இருக்கிறேன் அறியல நமக்கு. ஆமென். இதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பேர் விசுவாசம், உன் பேரு என்ன சொல்லுங்க, விசுவாசம். அதான் உனக்கு சுவாசம். விசுவாசம் போச்சுன்னா those who live according to the flesh set their mind in the things of the flesh. Those who live according to the spirit set their mind in the things of the spirit. Tell your neighbor, remote control is in your hand. Remote control is not in devil hand. Remote control பிசாசு கையில் இல்ல, அம்மா உங்க கையில் தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என் கையில் தான் இருக்குது.
நான் வைக்கிற சேனலை தான் நான் பார்க்க முடியும். எசேக்கியா திரும்ப திரும்ப சொல்லுவார், நான் எந்த சேனலை வைக்கிறேனோ அந்த சேனலை தான் நான் பார்க்க முடியும். நானே ஒரு சினிமா சேனலை வச்சுட்டு ஐயோயோ சினிமா பாட்டு வருது, ஐயோயோ ரஜினிகாந்த் டான்ஸ் ஆகுறாரு, நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சேனலை வச்சதே நீங்கள் தானே, தெரியாமல் வந்துருச்சு. இப்போ யூடியூப்பில் நம்ம சொல்லலாம், திடுக்கு வந்துடுது சஜஸ்டட் வீடியோ அப்படி வருது. யார் நம்ம சஜஸ்ட் பண்ணான்னு யோசிப்போம். நம்ம வேறு யாரை சஜஸ்ட் பண்ணுவா? ஆம்பிளிஃபைடில் எப்படி பார்க்குது? ஆம்பிளிஃபைட் பைபிளில் NIVயா NKJV ஆம்பிளிஃபைடு எடுத்தோம் இல்லையா? சரி பரவாயில்ல, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபெய்த்து, நீங்கள் ஃபெய்த் திங்ஸில் உங்கள் மைண்டை வச்சிங்கன்னா ஃபெய்த் ஸ்பிரிட் ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபெய்த் அன்பிலீஃப் திங்ஸில் உங்கள் மைண்டை வச்சிங்கன்னா அன்பிலீஃப் தான் ஒர்க். The same way, why I say this, the first 4 word is real factor about you. The first 4 word, the first 4 வார்த்தை இருக்குல்ல, அந்த 4 வார்த்தை நல்ல வார்த்தை, அது நம்மளை பற்றி சொன்ன வார்த்தை. நமக்கு குற்றச்சாட்டு கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பிசாசுடைய சகல கிரியையில் அவர் முடிச்சிட்டாரு, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத இயேசு நமக்காக செஞ்சிட்டாரு, நம்மை ஒரு பிளேம்லெஸ்ஸாக மாற்றிட்டாரு, சால்வேஷனில் நம்மளை ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக மாற்றிட்டாரு, பர்ஃபெக்ட். இப்போ நம்மளுடைய இன்றைய தலைப்பின்படி பார்த்தா நம்மளை பிலீவராக விசுவாசிக்கிறவனாக மாற்றிக்கிறாரு. நம்மளால் எதுக்கும் விசுவாசிக்க முடியும், எல்லாத்துக்கும் விசுவாசிக்க முடியும். ஆனால் நாம் எதிலே நம் மனதை வைக்கிறோமோ, எதை நாம் பர்சுவேட் பண்ணுறோமோ, எதை நாம் தேடுகிறோமோ, எது நம்முடைய இடைவிடாத தியானமாக இருக்கிறதோ அதுதான் விசுவாசம். திடீர்னு முளைச்சி ஒரு நாள், போன வாரம் சொன்ன மாதிரி ஒரே நாளில் முளைக்கிற ஆமனுக்கு செடி கிடையாது. விசுவாசம் என்பது, விசுவாசம்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வரும். அதாவது விசுவாசம் விதைக்கிறது எவ்வளோ அது வளரும். விதைக்க தான் வளரும். விதைச்சதை நம்ம நீர்ப்பாய்ச்ச தான் வளரும். It has to grow. The more you grow your faith, the more your area of exercising your faith also changes. எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தை நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தை அபியாசிக்கிற மண்டலங்கள் மாறுகிறது. ஆண்டவர் நம்மை ஒரே தரத்தில் ஒரு நார்மல் லைஃபுக்கு மட்டுமே பிலீவ் பண்ணுற மக்களாக இருக்க விரும்பவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவ உலகம் தனக்கு விசுவாசிக்கிறது, தன் பிள்ளைக்கு விசுவாசிக்கிறது, நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு விசுவாசிக்கிறது, நல்ல உத்தியோக வாழ்க்கைக்கு விசுவாசிக்கிறது, 2 வீடு கட்டுறதுக்கு விசுவாசிக்கிறது, நல்ல மருமகளா பார்க்கறதுக்கு விசுவாசிக்கிறது. இதுலேயே பெரும்பான்மையான கிறிஸ்தவ உலகம் இருக்குது. ஊழியக்காரங்கள்ட்ட போய் பாருங்க, பெரும்பான்மையான ஜெப விண்ணப்பங்கள் என்னன்னு கேளுங்க. எசேக்கியா எப்பவுமே சொல்லுவாங்க. the more precious faith, the more powerful faith is being little used by God's people. ஆனால் எபிரேயர் 11 நாம வாசிக்கிறோம் பாருங்க, அவங்க யாருமே சொந்த சாப்பாட்டுக்கு விசுவாசம் கிடையாது. அவங்க எல்லாமே நாட்டுக்காக விசுவாசித்தவர்கள், தேசத்தை மாற்றுவதற்காக விசுவாசித்தவர்கள், மக்களை மாற்றுவதற்காக விசுவாசித்தவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்காக விசுவாசிக்க ஆரம்பிக்கணும்னா, to become an influencer, to become a transformer, to bring something changes in and around our life and community. ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் விலையேறப்பட்டது, மகத்துவமானது. ஆனால் அதை மட்டுப்படுத்தி விட்டோம். நாம் அதை நமக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டோம். நமக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு, நமக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு மட்டுமல்ல. இட் இஸ் நாட் டு பிகம் a materialistic, it has to bring the supernatural changes around us. நம்ம குறித்த கூட நமக்கு உரியவைகளை பார்த்தேன் ஒழிய நம்மை குறித்து பார்க்கவில்லை. கென்னத் ஹேகினை பற்றி படிக்கிறோம், ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் பற்றி படிக்கிறோம், ரீசெண்டாக ஒரு ஆப்பிரிக்காக்கார் செம ஃபேமஸ் ஆகிறார் படிக்கிறோம். என்னென்னமோலாம் செய்கிறாங்க எல்லாருமே. அவங்க இதே பைபிள் தான் படிக்கிறாங்க. எசேக்கியா சமீபத்தில் சொன்னார் பாருங்க, எப்படி உங்களுக்கு இந்த வெளிப்பாடுகள்லாம் வந்த சேம் பைபிள் ஐ ரீட் வாட் யூ ரீட். அப்போ என்ன அர்த்தம்? how we are going to function. நாம எதை சூஸ் பண்ணிட்டோம், எது நம்முடைய தியானமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே இதில் ரொம்ப போக வேண்டாம், இது போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் ஆவியாக இருக்குது,
ஆனா அந்த ஆவி செயல்படுவதை உங்கள் மாம்சம் தடை செய்கிறது. இன்னும் சொல்லணும்னா உங்க மனசு தடை செய்கிறது, இல்லை உங்க மனசு தான் கதவை திறக்குது. இதுதான் மேட்ரே. இப்ப இதுதான் பவுல் சொல்றாரு, பொக்கிஷம் தான், ஆனா மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். The great faith is being stopped or blocked for so many years because of your unrenewed mind. Unrenewed mind. என்ன வாசிச்சோம்? They set their mind in the things of flesh. They set their mind in the things of the spirit. ஏங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்ல? If you are not feeding yourself in the proper word, nurture yourself in the proper revelation, if you are not taking the milk of God's word like a newborn baby, புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சையா ஞானப்பாலாகிய தேவ வசனத்தின் மேல நீங்க ஆசையா இல்லாம இருந்தா, அதுக்காக எந்த விதமான ஒர்க்கனமே பண்ணாம இருந்தா என்ன ஆகுன்னு கேட்டா பலம் இருக்காது. நம்ம சிந்தனையை மாத்துறதுக்கே ஒரு பலம் வேணும் தெரியுமா உங்களுக்கு? டிப்ரெஷன்ல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கேளுங்க, சொல்லுவாங்க. நான் லைட்டா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என் லைஃப்ல. I went through such a rejected feelings. ரிஜெக்ஷன்னா என்னன்னு தெரியும். அப்ப சில நேரங்களில் சாதாரணமா ஒரு எண்ணத்தை மாற்ற கூட முடியாது. என்னன்னு கேட்டா உள்ள வறுமை. Your wounded wings cannot fly high. முறிந்த சிறகுகள் உயர்ந்து பறக்க முடியாது. அதுக்குதான் முறிவுகளை சரி செய்யுங்கள். எங்க முறியுதோ, எங்க காயமாகுதோ, எங்க தாக்கப்படுகிறோமோ, work in it, set right in it, heal yourself first. Then only you can fly for our own benefit. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மேல பறக்கணும்னா அதுக்கப்புறம் தான் முடியும். உள்ளத்துல பல காயங்களோட, உள்ளத்துல பல ரணங்களோட நான் மேல பறக்கிறேன்னு தம்பட்டு அடிச்சிட்டு இருந்தா தரையில நீந்துகிறவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. எனர்ஜி we need, no? They set their mind, பாத்தீங்களா? அது எனர்ஜி வேணும் அதுக்கு. As long as you are under the things of the world, the things of the situation, the fleshly naturality, you will lose, you will have no energy. அதுக்கு தான் fellowship, அதுக்கு தான் சர்ச். அதுக்கு தான் பெராக்கா. You know what is the difference with our ministry? மற்ற மினிஸ்ட்ரிக்கு நம்ம மினிஸ்ட்ரி, மற்ற மினிஸ்ட்ரி ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. நம்ம மினிஸ்ட்ரி எப்படி தெரியுமா? கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்பு ஏற்றி இம்யூனிட்டி கொடுத்து தெம்பூட்டுகிறது தான் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ உலகம் தளர்ந்து போயிடுச்சுன்னு கேட்டால் தெம்ப இழந்து போயிடுச்சு. ஸோ the things of the world, the things of the flesh so much affected, dried up our energy. So we need strength. Strength comes when you know you are a spirit. நாவியா இருக்கிறேன், அதுதான் நமக்கு ஸ்ட்ரெங்த் கொடுக்குது. ஆமென்.